உங்களுக்கு எப்படி பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கலாம். பி ரெடி. ஆனா ஆப்போசிட்ஸ், இப்போ என்னோட ரைட் லெக் வருதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் டச் பண்ணும். பி ரெடி. கால் பேக்ல இருந்து அப்படி டச் பண்ணீங்க. 1 2 3 4 5. ஒரே சைட் பண்ணிக்கலாம். 5 6 7 8 9 10. அப்படியே கால் மாத்திக்கலாம். கால் சேஞ்ச் பண்ணீங்க. can try to change. பாருங்க other sides. 1 2 3 4 5. keep doing. 6 7 8 9 10. okay, super. நல்லா breathe பண்ணீங்க. The second variation cardio-ல பாத்தீங்கன்னா first variation முடிச்சிட்டோம். second variation cardio-ல பாத்தீங்கன்னா inchworm சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், towards walk பண்ணணும். push up position மாதிரி அந்த மாதிரி இன்னும் walk பண்ணணும். wait, I'll show you. so இதான் உங்களோட standing position. now knee bend பண்ணி you are going to keep walking. 1 2 3 4. அதே மாதிரி back 1 2 3 4. stand. okay, walk பண்ணிக்கலாம். stand. அப்படியே walk பண்ணுங்க பார்க்கலாம். be ready. பின்னாடிட்டு knee bend பண்ணிட்டு 1 2 3 4. then same thing 1 2 3 4. stand. okay, be ready. keep doing. 1 slowly walk. 2. இது பேர் inchworm சொல்லுவாங்க. சுகன்யா மேம் நீங்க ஜஸ்ட் ஃபுல் பொசிஷன் பண்ணணும். பாருங்க look at பாருங்க. இதான் உங்களோட பொசிஷன்னா ஹேண்ட் மட்டும் தான் போகணும். 1 2 3 4. பாடி மூவ் பண்ணாம அதே மாதிரி ஹேண்ட்ஸ் பேக்வர்ட். குட். எஸ், அப்படிதான் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். 5 6 good 7 8. last 2 9. okay, just relax. okay, இப்போ இந்த ரெண்டு எக்ஸசைஸ் once again நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். இந்த ரெண்டு எக்ஸசைஸ் நம்ம again once again ரிப்பீட் பண்ண போறோம். என்னென்ன எக்ஸசைஸ்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோ டச் நம்ம பண்ணது, ஸ்டாண்டிங்ல டோ டச் பண்றது ஃபர்ஸ்ட் வேரியேஷன். செகண்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா இந்த இன்ச்வார்ம். இதுக்கு பேரு இன்ச்வார்ம் சொல்லுவாங்க. we'll go again one more time. இப்போ நம்ம பண்ண எக்ஸசைஸ் இந்த ரெண்டு எக்ஸசைஸ்மே இன்னொரு டைம் பண்ண போறோம். be ready. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் டோ டச் ஜம்ப் பண்ணி பண்ணிக்கலாம். பாருங்க 1 2 அந்த மாதிரி. be ready, set the position. 1. எந்த லெக்ஸ் ஃப்ரண்ட் வருதோ ஆப்போசிட் ஹேண்ட் வரணும். இப்போ ரைட் லெக் லிஃப்ட் பண்ற மாதிரி இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் டச் பண்ணணும். 1 2 3. ஒரே சைடு ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. 4 5 6 7 8 9. ஓகே, அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைட் சேஞ்ச் பண்ணுங்க. லெக் ஸ்விட்ச். 1 2 3 4 5 6 7 8 9. okay, done. okay, the first variation is முடிஞ்சது. செகண்ட் வேரியேஷன் நம்ம வாக் பண்றோம் இன்ச்வார்ம் மாதிரி. இப்போ நின்னதுக்கு அப்புறம் நீ பெண்ட் பண்ணி உங்களோட ஹேண்ட் வச்சு மூவிங் ஃபார்வர்ட் ஒரு 4 டைம்ஸ். 1 2 3 4. அதே மாதிரி பேக்வர்ட் 1 2 3 4. okay, set the position. be ready. join with us. 1 2 3 4. backward 1 2 3 4. so starting and ending position standing position தான் இருக்கணும். 1 good 2 3. keep doing. 4 5 6 7
8, 9, 'Just relax. Super. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பிரேக், லைட்டாக வாட்டர் எடுத்துங்க, லைட்டாக வாட்டர் சிப் பண்ணிக்கலாம். வாட்டர் சிப்பிங் மட்டும் தான் அலோட். ரொம்ப மடமடான குடிக்க வேண்டாம். மடமடான குடிச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும். லைட்டாக வாட்டர் சிப் ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா வாட்டர் லைட்டாக சிப் பண்ணிக்கலாம். ஓகே, கிரேட். ஸோ குட் ஜாப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேரியேஷன் கார்டியோ வேரியேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா நம்ம வார்ம் அப் பண்ணியிருக்கோம், மொபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஃபாலோட் பை கார்டியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கான 2 எக்ஸசைஸ். ஸோ ஸ்ட்ரென்த்துக்கான 2 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் புஷ்அப் தான். நம்ம ரிப்பீட் பண்றோம் புஷ்அப். உங்களால எப்படி பண்ண முடியும்? ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் த ஸ்ட்ரென்தனிங் புஷ்அப் தான். எனி கைண்ட் ஆஃப் த புஷ்அப் யூ கேன் ஃபாலோ தட். அதாவது நீங்க வால் புஷ்அப் பண்றதா நம்ம பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ளோர்ல புஷ்அப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு நீங்க நல்லா புஷ்அப் ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஹை பிளாங்க் பொசிஷன்ல வந்து புஷ்அப் பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கவுண்ட் உங்களோட 12 இருந்து 15, இல்ல அட்வான்ஸ் பீப்புள் இருந்துச்சுன்னா மேக் இட் 15 or 20 கவுண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஐ கெட் யூ. ஜஸ்ட் லுக் அட். நம்ம ஸ்டார்டிங் வித் புஷ்அப் பண்ண போறோம். பாருங்க. ஸோ பொசிஷன் நல்லா ஜஸ்ட் ஃப்ளோர்ல வச்சுட்டு உங்களால பண்ண முடியல, புஷ்அப் பண்ண முடியல, நீ டிராப் பண்ணிட்டு புஷ்அப் பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா நீ டேக் இட் ஆஃப் பண்ணிட்டு ஆல் தி வே கோ டவுன் அண்ட் லிஃப்டிங் அப். பி ரெடி, செட் த பொசிஷன். பொசிஷன் செட் பண்ணிக்கங்க. ஓகே, 3, 2, 1, let's go, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. One more, 11. Okay, super. 12 count. ஸோ புஷ்அப் பண்ணும்போது எல்லாருமே இந்த ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் வித் அதே மாதிரி டீ மாதிரி போகக்கூடாது. ஸ்லைட்டாக உங்களோட எல்போஸ் உள்ளுக்குள்ள வரணும். பாடி ரொம்ப ஆர்ச் ஆகக்கூடாது. மேக் இட் ஃபிளாட். ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிப்ஸ். இன்கேஸ் நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்ம்ல நெக்ஸ்ட் டைம் நீங்க கரெக்ட் பண்ணீங்க. சூப்பர். த ஃபர்ஸ்ட் வேரியேஷன்ஸ் முடிஞ்சது. இப்போ செகண்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சஸ் பண்ண ஏர்லியர் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பண்ணியிருந்தோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்டுக்கு பதிலாக நம்ம லஞ்சஸ் பண்ண போறோம். ஸோ லஞ்சஸ் குட் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் லோவர் பாடி. ஸோ லஞ்சஸ் பண்ணும்போது மெயினா நம்மளோட நீல் டவுன் பண்ணிட்டு உங்களோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீல் டவுன் பண்ணிட்டு இந்த ஒரு லெக்ஸ் எந்த ரேஞ்ச் முன்னால் வருதோ இந்த லெவல் தான் நம்ம ஜஸ்ட் ஃபார்வர்ட் ஆகணும். சரிங்களா? ஸோ இதான் உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ பி ரெடி. உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ் லஞ்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு, நீங்க சப்போர்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஐ கோ டவுன் அண்ட் கமிங் அப் 1 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பி ரெடி. ஈச் லெக் 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். 1 லெக் நல்லா ஃபார்வர்ட் பண்ணிட்டு all the way go down and come up. 1, 2, 3, 4. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பண்றதா நான் பண்ணிக்கலாம். அது இஸ் குட் தான். 6, 7, 8, 9. ஓகே, ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லெக் சேஞ்ச் பண்ணிக்கங்க. லெக் சேஞ்ச், அதர் லெக்ஸ் ஆல் தி வே கோ டவுன் அண்ட் கம் அப். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Okay, super. Okay, இப்போ இந்த ரெண்டு வேரியேஷனும் ஒன் செகண்ட் நம்ம பண்ண போறோம். ஒன் மோர் டைம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம புஷ்அப் பண்ண போறோம். புஷ்அப் எனி கைண்ட் ஆஃப் த புஷ்அப், வால் புஷ்அப் பண்ணிக்கலாம், இல்ல நீ கீழே டிராப் பண்ணி புஷ்அப் பண்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இல்லாட்டினா ஹை பிளாங்க் பொசிஷன்ல புஷ்அப் பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். பி ரெடி. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, so we'll go again. இந்த ரெண்டு எக்ஸசைஸ் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஸ்டார்ட் வித் 1 செகண்ட் புஷ்அப். come on. நம்ம சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணீங்க. கை ரொம்ப வைட வைக்காம டீ மாதிரி போகாம ஷோல்டர்ஸ்ல இருந்து 1 inch அவே லைட்டா எல்போ ஸ்குவீசிங் பண்ணிக்கலாம். பாடி நல்லா ஆர்ச் பண்ணாம ஸ்ட்ரைட் பண்ணிட்டு all the way go down and all the way go up. 1,
2. Very good. Good. 3, 4, 5, 6, 7, 8. நியூ ஜாயின்ஸ் உங்களோட மொபைல் மியூட் பண்ணிக்கலாம். 10, 1. Okay, super. 2 counts. Okay, so push up முடிஞ்சதுக்கு அப்புறம் we will go for the next variation, lunges. So lungesல நம்ம பாத்தீங்கன்னா single leg தான் பண்ண போறோம். We'll start with the one side 15 count lunges, then go for the other side. One leg just forward வெச்சுக்கலாம். All the way go down and come up for 15 count for the single leg. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2. Okay, இப்போ leg change பண்ணுங்க. இல்ல நீங்க ஆல்டர்னேட்டா பண்ணிட்டு இருந்தா கண்டினியூ அப்படியே பண்ணீங்க. again one more times. 1, 2, 3. lunges. 4, 5, 6, 7, 8, 9, 10. 2 more. Yes, one more. Okay, relax. Okay, so strength based நம்ம பாத்தீங்கன்னா two exercise complete பண்ணிருக்கோம். என்னன்னா push up followed by the lunges முடிச்சிருக்கோம். நம்ம cardio strength முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம core muscle வர போறோம். core muscle 3 variation பண்ண போறோம். நீங்க water, if you want you can sip the water, or else we'll start with the core muscle. core muscle க்கு நம்ம first 3 variationல first variation நம்ம பண்ண போறது plank positionல இருந்து punch பண்ணனும். plank position பண்ணும்போது உங்களுடைய elbow plank positionல இருந்து try to hand frontல போய் முடிஞ்ச அளவுக்கு punch பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு punching பண்றது ரொம்ப difficult ஆச்சுனா you can maintain the plank position இருந்து hand மட்டும் frontல take it off பண்ணீங்க, reach out பண்ணிக்கலாம். Okay, first exercise. Okay, என்ன அப்படியே just follow பண்ணிக்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கேட்டுக்கலாம். first variation plank positionல இருந்து punch பண்ண போறோம். look at first நீங்க பார்த்துட்டு exercise பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைமிங் கொடுக்கிறேன். so start with பாருங்க. எல்லாரும் இந்த plank position மாதிரி நின்னதுக்கு அப்புறம் இது வந்து hand வச்சு punch, then switch 1 அந்த மாதிரி. இது நீங்க பண்ணும்போது உங்களோட பாடி ஃபுல்லா tilt ஆகாம பாத்துக்கங்க. core engage பண்ணி punch பண்ணனும். இது உங்களுக்கு ரொம்ப பண்ண முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட் ஆச்சுன்னா நீங்க plank positionல இருந்து hand இப்படி டச் பண்ணிக்கலாம். any one type of exercise நீங்க பண்ணிக்கலாம் according to your fitness level. so start with the plank positionல இருந்து punch பண்ணனும். be ready. 3, 2, 1. set the position. yeah, let's start. 1, left and right, 1 count. 1, 2, 5, 6, 7, yes, 8, 3, 10, 9, 4, 7, நீ Yes. ஸ்பின் பண்ணிக்கலாமா? 4, no, knee padina off the floor. 1, 2, 5, 3, 4, 5, 6, 6, 7, good, 9, 7, 8, 9. Okay, super. Just relax. core muscle first variation பாத்தீங்கன்னா plank punch பண்ணிருக்கோம். the second variation பாத்தீங்கன்னா single leg pelvic, நார்மலா pelvic bridge பண்ணீங்க. இதுல 3 criteria இருக்கு. நார்மலா பண்றவங்க பாத்தீங்கன்னா just beginner பாத்தீங்கன்னா நார்மலா hip thrust பண்ணிக்கலாம், அதாவது pelvic bridge பண்ணிக்கலாம். இல்ல அட்வான்ஸ் லெவல் வேரியேஷன் வேணும்னா இதே வேரியேஷன் சிங்கிள் லெக் ரைஸ் பண்ணிக்கலாம். நான் 1 by 1 உங்களுக்கு கைட் பண்றேன். ஸோ pelvic bridge பண்ணும்போது ஃபுல்லா ஜஸ்ட் ஃபேசிங் அப் லை டவுன் பண்ணிட்டு உங்களோட லெக்ஸ் வெரி க்ளோஸ் டு க்ளூட், ஹெட் டவுன் வச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஹிப்ஸ் மேக்ஸிமம் எலிவேட் பண்ணும். எண்ட் ஆஃப் தம் பாத்தீங்கன்னா உங்களோட பட்
muscle நல்லா squeezing பண்ணிக்கலாம். Simultaneously you should focus on your hamstring. It's good exercise for your lower back. இது உங்களுக்கு பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டீங்கன்னா you can take it off one leg and try with each leg for 15 count. Okay, be ready. Head பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ளோர்ல தான் இருக்கணும். legs very close to ஆகக்கூடாது, very wide ஆகக்கூடாது, very close to glute. அப்பதான் உங்களோட hips maximum elevate பண்ண முடியும். and உங்களோட toes பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ளோர்ல தான் இருக்கணும். நீங்க heel raise பண்றதோ toe raise பண்றதோ இருக்கக்கூடாது. be ready. lie down, facing up, lie down everyone. legs very close to your glute and முடிஞ்ச அளவுக்கு உங்களோட hips elevate பண்ணி பண்ணலாம். make it 15 count. just follow me. I'm going to raise the hips maximum up and slowly down. 1, keep doing. 2, yes. 3, ups and down. 3, 4. should focus on your glute. நல்லா squeezing பண்ணிங்க butt muscle. 5, 6, 7, 8, 9, 10, 1, 2. Okay, just relax. leg நல்லா stretch பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா லோவர் பேக். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் பண்ண அந்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்க க்ளூட் லிஃப்ட் பண்றீங்களோ, லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பட் மசில் நல்லா ஸ்குவீசிங் பண்ற மாதிரி பார்த்துங்க. அப்பதான் உங்களோட அந்த ஹாம்ஸ்ட்ரிங் க்ளூட் மசில் ஆக்டிவேட் ஆகும். So we did for the 2 variations of the core muscle, which are the variation means like first variation plank punch followed by the pelvic bridge. The 2 variations over. The third variation will start once again the plank. Normal plank பண்ணிக்கலாம். நார்மல் பிளாங்க் உங்களால பண்ண முடிஞ்சுன்னா எனி கைண்ட் ஆஃப் த பிளாங்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பிளாங்க் எனக்கு பிளாங்க் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படி நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் லெக் பிளாங்க் பண்ணீங்க. அதர்ஸ் யூ கேன் ட்ரை வித் நார்மல் பிளாங்க். ஸோ நீங்க டைமிங் எவ்வளவு செகண்ட் ஹோல்ட் பண்றீங்கன்னு பாத்துக்கலாம். ஓகே, ஸோ 60 செகண்ட் ஹோல்ட் பண்ற மாதிரி பாத்துங்க. பி ரெடி. I'll show you the plank. The elbows கரெக்டா உங்களோட ஷோல்டர்ஸ் கீழே இருக்கணும். பாடி டேக் இட் ஆஃப். உங்களோட 2 டோஸ் 2 எல்போஸ் மட்டும் தான் ஃப்ளோர்ல இருக்கும். ஆர்ச் மட்டும் ஆக்காம பாத்துங்க. பி ரெடி. 3, 2, 1. Set the position. Yes, your time is going to start now. Hip ரொம்ப லிஃப்ட் பண்ண வேண்டாம். Plank the basic plank. இது நீங்க பண்ணும்போது மேனுவலா உங்களோட அப்டாமல் மசில் அந்த அப்டாமல் ரீஜன் நல்லா டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பட் மசில் ஸ்குவீசிங் பண்ணீங்க. இது ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி நடக்கும்போது உங்களோட கோர் மசில் நல்லா ஆக்டிவேட் ஆகும். குட் குட் குட். So 25, 30, 35. இந்த அப்டாமல் பகுதி ஃபுல்லாவே டைட்டா இருக்கணும். டைட் ஆகலாம், நீங்க மேனுவலா டைட் பண்ணிக்கங்க. 40, குட் குட். 45, keep doing. உங்களோட லோவர் பேக் ரொம்ப ஆர்ச் ஆகக்கூடாது. 50, try to elevate. 50, 55, 5 more seconds. 3, 2, 1. Super. Just relax. Great. Okay. இப்போ சிலவங்க இந்த பிளான் பண்ணும்போது என்ன காமன் மிஸ்டேக்னா பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லோவர் பேக் அப்படியே கீழே வந்துடும். லைக் ஆர்ச் மாதிரி ஆகும். ஆர்ச் மாதிரி ஆகக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு கீழே வருதோ அந்த அளவுக்கு நீங்க உங்களோட ஹிப்ஸ் எலிவேட் பண்ணி ஆக்கணும். மேக் இட் ஃபிளாட் போர்ஷன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு க்ளூட் மசில் ஸ்குவீஸ் பண்றீங்களோ, க்ளூட் மசில் டைட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இம்பாக்ட் பார்த்துட்டு உங்களோட கோர் மசில் கிடைக்கும். ஓகே, சூப்பர். நல்லா பண்ணீங்க. இந்த 3 வேரியேஷன் அகைன் நம்ம ரிப்பீட் பண்றோம். என்னெல்லாம் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பிளாங்க் பொசிஷன்ல வந்து பஞ்ச், செகண்ட் வேரியேஷன் பெல்விக் பிரிட்ஜ், தேர்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாங்க். இந்த 3 எக்ஸசைஸ் நம்ம ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றோம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் சிப் த வாட்டர். இஃப் இட்ஸ் ஆல் குட் வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் வேரியேஷன். கோர் மசில் ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பிளாங்க் பொசிஷன்ல இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி பஞ்ச் பண்ண போறோம். மேக் இட் 10 count. Be ready? Okay, we'll go one more lap. The same 3 exercise, one more lap. Start with plank position. Come on. Elbow plank position la irundhu ungoda punch hip முடிஞ்ச அளவுக்கு tilt பண்ணாம punch பண்ணுங்க. Set the position. 3, 2, 1. Start. 1, 2, 3, 4,
5, 6, 5, 4, 3, 6, 2, 1, 1, 2, 7, 3, 4, 5, 8, 9, super, 10, chest flags. Okay. The first variation, plank punch over. The second variation, பார்த்தீங்கன்னா pelvic bridge. Pelvic bridge சொன்ன மாதிரி நம்ம படுத்துட்டு hips முடிஞ்ச அளவுக்கு elevate பண்ணுங்க. Be ready. இந்த கால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு glute சேர்த்து வச்சுக்கலாம். அப்பதான் உங்களோட hips elevate பண்ண முடியும். சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் head down, then hips up. Be ready? Yes. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Make it 2 more counts. 11. Yes. 12. Just like. Okay. Okay, the final variation, core muscle final variation will go again. Once again, plank பண்ண போறோம். Plank நம்ம continuous plank இந்த elbows எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால நீங்க ஃப்ளோர்ல வைக்கறாங்க, எம்டிஆ ஃப்ளோர், டைரக்டா ஃப்ளோர்ல வைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடம் ஹர்ட் ஆகும். ஸோ மேட்டோ டபுளோ ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் திங்ஸோ கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ற கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே சம் மேட் ஓ சம்திங். வில் ஸ்டார்ட் வித் த பிளாங்க். பிளாங்க் பண்ணிக்கலாம். பி ரெடி. பிளாங்க் பண்ணும்போது சொன்ன மாதிரி அந்த ஏர்லியர் சொன்ன மாதிரி பட் மசில் நல்லா ஸ்குவீசிங் பண்ணிக்கங்க. பேக் ஆர்ச் பண்ணாம ஸ்ட்ரைட்டா பண்ணிங்க. பி ரெடி. 3, 2, 1. Your time's on. Let's go. Start. Plank. Normal plank. இல்ல நார்மல் பிளாங்க் என்னால 1 மினிட் நிக்க முடியும் அப்படின்னா இதே பொசிஷன்ல சிங்கிள் லெக்ஸ் மட்டும் டேக் இட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் த ஃப்ளோர். ஸோ உங்களோட 2 ஹேண்டும் ஒரு லெக்ஸ் மட்டும் தான் ஃப்ளோர்ல இருக்கும். இஃப் யூ வாண்ட் ஃபார் அட்வான்ஸ் லெவல். குட். ஹோல்ட் ஆன். மேனுவலா பார்த்தீங்கன்னா அப்டாமல் மசில் டைட் பண்ணீங்க, பட் மசில் ஸ்குவீசிங் பண்ணீங்க. 20. குட் 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 குட். 20, 30. பாடி ஆர்ச் ஆகாம பாத்துங்க. 40. Good. Hold on. 50. 10 more seconds. 3, 2, 1. Super. Just relax. Great, great. Okay. Super. Okay. So almost நம்ம பார்த்தீங்கன்னா லைக் 3 வேரியேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ அப்டாமினல் வேரியேஷன் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பண்ண போறோம். கோருங்கிறது பார்த்தீங்கன்னா அப்டாமினுக்கு மேலே இருக்கிற அந்த ரீஜன் ஃபுல் சர்க்கிளார அந்த சர்க்கன் வரும். சர்க்கம்ஸ்டன்ஸ் லைக் உங்களோட ஆப்ளிக் மசில்ஸ், உங்களோட லோயர் பேக் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கோர் மசில் இன்க்ளூட் ஆகும். பட் அப்டாமினல் மசில்ங்கிறது செஸ்ட்ல இருந்து இந்த நேவல் பாயிண்ட் லோயர் அப்டாமினல் லைக் லோயர் இது வரைக்கும் நேவல் பாயிண்ட் வரைக்கும் வர மாதிரி தான் உங்களுக்கு அப்டாமினல் வேரியேஷன் வரும். இப்போ நம்ம அப்டாமினல் மட்டும் தான் பண்ண போறோம். அப்டாமினலுக்கு ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸ் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் லை டவுன் பண்ணி லெக் ரைஸ் பண்ணும். லுக் அட் I'll show you the demonstration. நீங்க ஃபுல்லா படுத்துட்டு ஃபேசிங் அப் பண்ணிட்டு உங்களோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் தி க்ளூட்ல வச்சுக்கலாம். ஹெட் டவுன். நீ லிஃப்ட் பண்ணிட்டு ஸ்லோலி டவுன். ஸ்லோலி நீ டவுன் பண்ணும். கீழே டச் ஆகக்கூடாது. நீங்க கீழே டச் ஆச்சுன்னா உங்களோட என்டையர் வெயிட் கீழே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பொசிஷன்ல நிறைய கவுண்ட் பண்ணிக்கலாம். அதே நீங்க இந்த லெவல் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் வெயிட் லோடட் டவுன் யுவர் அப்டாமினல் ரீஜன். So try to lifting up and slowly down, again up, slowly down. இது பண்ணும்போது நீ முடிஞ்ச அளவுக்கு லாக் பண்ண வேண்டாம். ஸ்லைட் பெண்ட் ஓகே. ஸோ ஸ்லைட்டா பெண்ட் ஆகுதுன்னா ஓகே, ஆனா ரொம்ப பெண்ட் பண்ணி லிஃப்ட் பண்ண வேண்டாம். பி ரெடி. செட் த பொசிஷன். அதே மாதிரி கை 2 பிஹைண்ட் தி க்ளூட்ல வச்சுக்கேன். அப்ப லிஃப்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 3, 2, 1. Your time's on. Let's go. Start.
1 slowly head down. உங்களோட ஹெட் கீழே வச்சுங்க, ஏன்னா நெக்ல பிரஷர் போக கூடாது. லிஃப்ட் அப் பண்ணி ஸ்லோலி டவுன் பண்ணுங்க. 2 yes 3 4 5 6 7 8 9 10 two more counts. 1 yes okay just relax. great okay super நல்லா பண்ணீங்க. இப்போ நிறைய பேர் நல்லா பண்றீங்க. இது முடிஞ்ச அளவுக்கு நீங்க லெக் கீழ டச் பண்ணாம பண்ணீங்கன்னா உங்களுடைய என்டையர் weight lower abdominal உங்களுக்கு ஹிட் ஆகும். so good exercise for the lower abdominal. first variations முடிஞ்சது. செகண்ட் வேரியேஷனும் அதே போர்ஷன் தான். லை டவுன் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்க இது ரெண்டு என்னோட காலை இமேஜின் பண்ணீங்க. we are going to circle slide ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஒரு 6 கவுண்ட் கிளாக் வைஸ் இமீடியட்டா பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 6 கவுண்ட் பண்ண போறோம். சோ இதுக்கு நம்ம லெக் ரொட்டேஷன் சொல்றோம். நான் உங்களுக்கு டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். லை டவுன் பண்ணிட்டு இதான் உங்களோட லெக்ஸ்னா பாருங்க, ஸ்லைட்லி ரொட்டேஷன் ஒரு கிளாக் வைஸ் ஒரு 6 கவுண்ட் முடிச்சுட்டு இமீடியட்டா பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் 6 கவுண்ட் பண்ணும். இது எப்படின்னா நீங்க ஈச் அண்ட் எவ்ரி கவுண்ட் கீழே வச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா இம்பாக்டா இருக்காது. ஒரு 6 கவுண்ட் நீங்க கிளாக் வைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சேம் 6 கவுண்ட் பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணும்போது நம்ம இந்த லோவர் அப்டமல் இந்த ஹிப்ஸ் ஏரியால நல்லா இம்பாக்டா இருக்கும். பி ரெடி. முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணும்போது லெக்ஸ் ஸ்ட்ரைட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பிரேக் வேணுமாலும் நீங்க ஸ்லோவா பிரேக் எடுத்து பண்ணிக்கலாம். ஃபுல் மேல கால் ரொம்ப வரக்கூடாது. லைக் ஒரு ஸ்மால் சர்க்கிள் தான் இருக்கணும். பி ரெடி. செட் த பொசிஷன். 3 2 1 let's go start. rotation clockwise rotation. 1 2 3 4 5 6 okay now just opposite side continuation. 6 5 4 3 2 1 super great okay great. so இந்த ரெண்டு வேரியேஷன் நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா அப்டாமினல் உங்களுக்கு கவர் ஆகுற மாதிரி வரும். so next பாத்தீங்கன்னா ஆப்ளிக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்றது ரெஸ்ட்வென்ட் ட்விஸ்ட். ஒன் செகண்ட் நம்ம ரெஸ்ட்வென்ட் ட்விஸ்ட் பண்றோம், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த அட்வான்ஸ் லெவல் பீப்புள் என்னால ஈஸியா பண்ண முடிஞ்சுன்னா நீங்க லெக் டேக் இட் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க லெக்ஸ் ஃப்ளோர்ல வச்சுட்டு ஒரு எனி ஸ்மாலர் வெயிட் நீங்க கேரி பண்றது மாதிரி பண்ணிக்கலாம். நான் பாருங்க ஒரு சின்ன ஒரு 1 kg டம்பிள்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்கேன். நீங்க வாட்டர் பாட்டில் இருந்தாலும் சரி, இல்லாட்டினா ஜஸ்ட் எம்டி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஷோல்டர் டில்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் பேக்ல டச் பண்ணும். see this look at எந்த அளவுக்கு நீங்க ஷோல்டர் டில்ட் பண்ணி பேக்ல ரொட்டேட் ஆகுறீங்களோ நீங்க ஆப்ளிக் மசில் நல்லா ஸ்குவீசிங் ஆகும், லைக் ரொட்டேட் ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட கான்செப்ட். இதான் ஸ்டார்டிங் பொசிஷன். பண்ணிக்கலாங்களா? be ready. Reshment twist. I'm going to sitting. Let's go start. 1 2 3 4 5 6 7 8 9 10 two more 1 okay just relax. சோ இதுல மெயினா பாத்தீங்கன்னா இந்த வேரியேஷன் பண்ணும்போது நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டாண்ட் சிட்டிங் பொசிஷன்ல உட்கார்ந்து பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகாது. சோ யூ ஆர் கோயிங் டு லீன் பேக் எந்த அளவுக்கு நீங்க போறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இம்பாக்ட் ஆகும். உங்களுக்கு இதுல அப்டாமினல் மசில்ல உங்களுக்கு நல்லா இம்பாக்ட் ஆகும். ஓகே சூப்பர். இப்போ இந்த 3 எக்சர்சைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அப்டாமினலுக்கு 3 எக்சர்சைஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். என்னென்ன எக்சர்சைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேசிங் அப்ல லை டவுன் பண்ணிட்டு லெக் ரைஸ் ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பண்ணோம். செகண்ட் வேரியேஷன் நம்ம லெக் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஒரு 3 கவுண்ட், ஆன்டி கிளாக் வைஸ் 3 கவுண்ட் பண்ணோம் செகண்ட் வேரியேஷன்.
தேர்ட் வேரியேஷன் ரெஸ்ட் ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 எக்ஸசைஸ்மே நம்ம ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ண போறோம். ஓகே, இன்கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, நீங்க ப்ராப்பரா பண்ணலன்னா அது நீங்க கரெக்ட் பண்ணிட்டு செகண்ட் செட் பண்ண போறோம். பி ரெடி. நீங்க வாட்டர் இஃப் யூ வாண்ட் யூ கேன் சிட் த வாட்டர் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். வில் கோ ஒன்ஸ் அகைன் ஸ்டார்ட் வித் லெக் ரைஸ். லெக் ரைஸ் பண்ணும்போது கை பிகினிங் தி க்ளூட்ல வச்சுக்கலாம். ஹெட் நல்ல ஃப்ளோர்ல வச்சுக்கங்க. வச்சதுக்கு அப்புறம் லெக் ஸ்லைட்லி லிஃப்டிங் அப் டவுன். செட் த பொசிஷன். Good. Be ready. 3, 2, 1. Let's go. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, just relax. Great. Okay. The second variation legs, அதே பொசிஷன் leg பாத்தீங்கன்னா சர்க்கிள் பண்ணும். லெக் சர்க்கிள் பண்ணும்போது மேல லிஃப்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்மால் சர்க்கிள் டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சர்க்கிள் தான் இருக்கணும். ஓகே, கை பிஹைண்ட் தி க்ளூட் வச்சுக்கலாம் சப்போர்ட்டடுக்கு. வில் ஸ்டார்ட். சர்க்கிள் பண்ணிக்கலாம். பி ரெடி. 3, 2, 1. லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். லெக் ஸ்மால் சர்க்கிள் நீ லாக் பண்ணி பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. Okay, opposite. அப்படியே opposite side பண்ணுங்க. 6, 5, 4, 3, 2, 1. Very good. Just relax. Okay, followed by the last variation. நம்ம சின்னதா weights நீங்க ஹோல்ட் பண்ணி பண்றதான பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ட்விஸ்ட் பண்ணனும். Again once again I'm going to repeat. உங்களோட ஷோல்டர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு டில் பண்ணி பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் டச் பண்ற மாதிரி பாத்துங்க. ஏன்னா லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஈஸியா டச் ஆகும். பட் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் அதர் சைட்ஸ். ரைட் சைடு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி பாருங்க. சேம் கான்செப்ட் ஆன் ஆப்போசிட் சைடு. ஓகே, பி ரெடி. நீங்க வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம், இல்ல ஸ்மால் வெயிட் எடுத்துக்கலாம். Make it 15 count. I'm going to start. Hold on the dumbbells. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 2 more. 1. Okay, great. Super. Just relax. Okay, great. Super. அவ்வளவுதான். Just relax. Super. So நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் வார்ம் அப் முடிச்சுட்டு மொபிலிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 2 exercises of the cardio and followed by 2 exercises for strengthening. Again 3 exercises for the core and 3 exercises for the abdomen நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லைக் இன்னைக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு இன்னைக்கு பண்ண ஒர்க் அவுட்ல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைட்டா இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இப்போ கேட்டுக்கலாம். தென் அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரெச் முடிச்சுட்டு நம்ம மெதுவா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எனி டவுட்ஸ், எனி क्वेश्चन? ஓகே, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எஸ் குட் மார்னிங். சாரி மிஸ்டர். பரவாயில்ல. எனக்கு டெண்டல் மசில்ஸ் இது கொஞ்சம் இதாகி ஸ்ட்ரெயின் ஆகி ஓகே ஆங்கிளுக்கு மேல கொஞ்சம் பெயின் வந்துருச்சு. கொஞ்சம் ரன் பண்ண முடியல 2-3 டேஸா. ஓகே சார், அது எப்போ நீங்க ஏதாச்சும் போகும்போது நீங்க ரன்னிங்கும் ஜாக்கிங்கும் போகும்போது கால் ஏதாவது குழியில ஏதாச்சும் தவறி ஏதாவது விட்டுனீங்களா சார்? ஸ்லிப் ஆயிடுச்சுங்களா? இல்ல கொஞ்சம் ஸ்பீட் கொஞ்சம் அன்னைக்கு வந்து யூஷுவல் ஸ்பீடை விட கொஞ்சம் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமா பண்ணேன். ஓகே, அது சரியா வார்ம் அப்
சரியா Okay, லூஸ் சொல்லுங்க. பண்ண முடிச்ச உடனே எனக்கு கரெக்டா வாக் பண்ண முடியல அந்த டைம் இருக்கு, அதனால கரெக்டா ரிலாக்ஸ் பண்ண முடியல. ஓகே, இல்ல கம்பல்சரி பாத்தீங்கன்னா வார்ம் அப் அண்ட் வார்ம் டவுன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா நம்ம அன்னைக்கு நம்ம ஹரிபரியா இருக்கு இல்ல வேலைக்கு போறதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வார்ம் டவுன் பண்ணாம போனீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா வார்ம் அப் லைக் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதோட சோர்னஸ், ரெண்டாவது பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ அட்லீஸ்ட் நீங்க எப்போ எக்ஸசைஸ் பண்றீங்களோ, எப்போ நீங்க ரன்னிங் பண்றீங்களோ, ட்ரை டு டூ கம்பல்சரி வார்ம் அப் பண்ணும். அதே மாதிரி யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் ஃபார் த 10 minutes ஃபார் த கூல் டவுன். இந்த வார்ம் அப்பும் வார்ம் டவுன் நீங்க பண்ணாம நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா எனக்கு டைம் இது ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு நீங்க போனீங்கன்னா அன்னைக்கு ஓகே, ஆனா அடுத்த நாள் வரும்போது அது மேபி மேக்ஸிமம் இன்ஜுரியில கொண்டு போய் விடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா சார், அதுல நீங்க அந்த இடத்துல நீங்க ஐஸ் பேக் அப்ளை பண்ணீங்க. ரிலாக்ஸ் ரெக்கவரிக்கு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப இனியும் புஷ் பண்ணி நீங்க ரன்னிங்கோ வாக்கிங்கோ எதுவுமே போகாம 1 or 2 days பாத்தீங்கன்னா ரெக்கவரி விட்டுருங்க. அந்த இடத்துல ஐஸ் பேக் அப்ளை பண்ணிட்டு ஒரு நாள் 2 நாள் பாருங்க. இல்ல எனக்கு பெயின் ரெக்கவரி ஆகுது, நான் மேக்ஸிமம் எந்த பெயினா இருந்தாலும் நம்மளோட பாடியே பாத்தீங்கன்னா வித்தின் த 48 hours பாத்தீங்கன்னா அது கியூர் பண்ணிக்கும். அபார்ட் ஃப்ரம் தட் மோர் தென் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது 2 days ஆச்சு எனக்கு அந்த பெயின் ஸ்டில் அப்படியே இருக்குன்னா யூ கேன் ஜஸ்ட் கன்சல்ட் வித் சம் டாக்டர். அதுதான் ரெக்கமெண்டேஷன். நீங்க 2 days நீங்க ஃபர்ஸ்ட் ஐஸ் பேக் இன்னைக்கு ஈவினிங் பிஃபோர் பெட் அண்ட் ஆஃப்டர் பெட் வேணும் ஐஸ் பேக் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சார். அந்த ஏரியால அப்ளை பண்ணிட்டு பாருங்க, ரெக்கவரி நீங்க புஷ் பண்ண வேண்டாம். எகைன் நீங்க ரன்னிங் புஷ் பண்ணிட்டீங்கன்னா அது என்னன்னா அது நம்ம ஹீல் பண்றதுக்கு டைமிங் கொடுக்காம ட்ரிகர் பண்ற மாதிரி ஆகும். அந்த பெயின் கோயிங் டு ஜஸ்ட் லைக் என்ன சொல்றது, டபுளா உங்களுக்கு அந்த பெயின் உங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் பார்த்து எனக்கு அப்டேட் பண்ணுங்க. வில் ஃபைண்ட் அவுட் தி சொல்யூஷன் சார். ஓகே, ரைட் ரைட், தேங்க் யூ. அபார்ட் ஃப்ரம் தட் எனி இப்போ பாத்தீங்கன்னா மெயினா சொல்லுங்க சார், அஸ்வின் சார் சொல்லுங்க சார், எதை சொல்ல வந்தீங்க? ஆக்சுவலி எனக்கு ஒரே ஒரு இது சஜஷன் வேணும். இப்போ லாங் டியூரேஷன் வந்து இப்போ ரன் பண்ணும்போது நான் இப்போ என்ன பண்றேன்னா கையில வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிப்பேன். அது வந்து என்ன ஆகும்னா ஒரு 10 minutes ஒன்ஸ் நான் வந்து சிப் பண்ணிட்டே இருக்கும்போது முன்னாடி என்ன பண்ணேன்னா ஒரு half an hour ஒன்ஸ் சிப் பண்ணேன். அப்போ வந்து கம்ப்ளீட்டா வந்து டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ இன்டர்வல்ஸ்ல நம்ம வந்து அந்த சிப் பண்ணிட்டே இருந்தா நம்ம பாடி வந்து கொஞ்சம் ரெக்கவரியாவே இருக்கும், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் நம்மளால ரன் பண்ண முடியும். ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர் நார்மலா போகட்டும் சார். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோன்னு நீங்க சிப் பண்ண வேண்டாம். அது சில பாடிகள் இதாகும், லைக் வேரி ஆகும். நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணி இருக்கோம் அதை பொறுத்து ஒவ்வொருத்தங்களுக்கு மாறும். பட் காமன் பீப்புள் ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர் நீங்க எதை எடுக்க வேண்டாம். ஆஃப்டர் even though after 5 kilometer அது முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க each and every 2 kilometer, so recommended only for the every 2 kilometer நீங்க சிப் பண்ணா போதும். சிலவங்களுக்கு அந்த வாட்டர் கேரி பண்ணிட்டு அந்த நம்ம யூஸ்ட் அப் பண்ணல, மசில் நம்ம அந்த மாதிரி வாட்டர் யூஸ்ட் அப் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணல அப்படின்னா இனிஷியல் ஒரு 2-3 ரன் உங்களுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது ஸ்டிஃபா இருக்கிற மாதிரியும், நம்ம இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ணிருக்கும் போது ரன் பண்ணும்போது பெயினா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் அதை யூஸ்ட் அப் பண்ணிட்டானா அந்த வாட்டர் பாட்டில் கேரி பண்றது உங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியாது உங்களுக்கு. ஆனா கம்பல்சரியா பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி 2 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் சிப் பண்ணும். அதே மாதிரி லாங்கர் டியூரேஷன் மோர் தென் நீங்க ஒரு 2 hours நீங்க பண்ண போறீங்க, ஒரு LSD பண்ண போறீங்க அப்படின்னா கம்பல்சரி 45 minutesக்கு அப்புறம் சம் கார்ப்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா ஜெல்ஸ் அந்த மாதிரி எடுத்தா மட்டும் உங்களோட நெக்ஸ்ட் ஒரு 45 minutesக்கான பாடி சஃபிஷியன்டா ஃபியூல் கிடைக்கும். இல்ல அப்படிங்கும் போது அது என்னன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகி உங்களோட ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணாம விடும். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இன்ஜுரியிலையும் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புல இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு முன்னாலே ப்ரிப்பேர் பண்ணீங்க. அதே மாதிரி கம்பல்சரி நீங்க கார்ப்ஸ் எடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட் பனானாஸ் எடுத்துக்கலாம் ஒரு 45 minutesக்கு அப்புறம், இல்ல ஒரு 1 hour ஆக போகுதுன்னா ஒரு 2 slice ஆஃப் பனானா அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. கார்ப்ஸ் கம்பல்சரியா தேவைப்படும் உங்களுக்குங்க. நம்ம கார்ப்ஸ் உங்களுக்கு சஃபிஷியண்டா உங்களுக்கு அதே மாதிரி கார்ப்ஸ் நீங்க எடுக்கும்போது நீங்க இது சிலவங்க ஜெல்ஸ் எடுத்துக்குவாங்க, சிலவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப்சூல் மாதிரி வரும், உங்களுக்கு சால்ட் கண்டென்ட் கேப்சூல்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்கணும். இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடிக்கும் டிஃபர் ஆகும். சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்வெட் லெவல் ஜாஸ்தியா இருக்க மாதிரிச்சுன்னா they will be looking for the 2 capsules அந்த மாதிரி எடுப்பாங்க. இல்ல ஸ்வெட் லெவல் நார்மலா வருது, எனக்கு ஒரு நார்மல் பீப்புள் தான் நார்மல் ஸ்வெட்டிங் தான் லெவல் அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஒரு கேப்சூல்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாடிக்கு அது டிஃபர் ஆகும். பட் கம்பல்சரி நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ அதோட இம்பாக்ட் தான் உங்களுக்கு அந்த ரன் ஸ்மூத்தா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இது மட்டும் கிடையாது, அது அன்னைக்கு மட்டும் கிடையாது, நீங்க இப்ப நாளைக்கு ரன் பண்ண போற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நைட்டோட ஸ்லீப் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி டே பிஃபோர் டே நீங்க ஃபுட் எந்த அளவுக்கு நீங்க வாட்டர் ஹைட்ரேட் பண்ணிருக்கீங்க,
இல்ல எந்த அளவுக்கு ஸ்லீப்பிங் பெட்டரா பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு லைக் அந்த அந்த மீல்ஸ் எடுத்திருக்கீங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். நீங்க அதுக்கு தகுந்த பிளான் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சண்டே போறேன்னா நீங்க நீங்க சண்டே லாங் ரன் போற மாதிரி இருந்துச்சுன்னா சாட்டர்டே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபுட் எடுத்துக்கணும், நல்லா ஹைட்ரேட் பண்ணிருக்கணும். சாட்டர்டே நைட் கம்பல்சரியா ஒரு 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 சஃபிஷியன்ட் ஸ்லீப் இருந்திருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு சண்டே உங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்றது ஒரு ஈஸியா உங்களுக்கு ரன் பண்ண முடியும், உங்களோட கோல் ரீச் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஒன் மோர் பாயிண்ட் இங்க இப்போ வெறும் வாட்டர் வந்து நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு லாங் ரன்க்கு ஒரு 1.5 hours அட் ஸ்ட்ரெச் போகும்போது வந்து வெறும் வாட்டர் கேரி பண்ணேன். அப்புறம் இன்னொரு டைம் என்ன பண்ணேன், சால்ட் அண்ட் லைம் ரெண்டும் ஸ்குவீஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு எனக்கு. ஸோ இது வந்து சஜஷனா லைம் அண்ட் சால்ட் வந்து நம்ம யூஸ்வலா ஸ்குவீஸ் பண்ணிட்டு போறதுக்கு வந்து பெட்டரா இருக்குமா? கம்பல்சரியா பெட்டர் தாங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஆஃப்டர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட பாடியில இருக்கிற எலக்ட்ரோல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்வெட் லெவலா வெளியே போயிடும். அந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியண்டா உங்களுக்கு எலக்ட்ரோல்ஸ் உங்களுக்கு தேவைங்க. உங்களுக்கு சோடியம் உங்களுக்கு எலக்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த டைம் நீங்க லைம் எடுக்கும்போது உங்களுக்கு டீஹைட்ரேட் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். உங்களுக்கு பாடியில பாத்தீங்கன்னா ஃபியூல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா ரீஃபில் பண்ணும். அது என்னன்னா நீங்க இது இந்த லெமன் அண்ட் இது சால்ட் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நீங்க யூஸ் அப் பண்ணும். ட்ரைனிங்ல யூஸ் அப் பண்ணா மட்டும்தான் ரேஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனா உங்களோட பாடி அக்செப்ட் பண்ணும். இல்ல நீங்க அதை ரேஸ் டேல போய் நீங்க பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சிலவங்களுக்கு அது சூட் ஆகும், சிலவங்களுக்கு அது சூட் ஆகாது. எந்த விஷயமே நம்ம ரேஸ் டேல பாத்தீங்கன்னா எதுவுமே புதுசா ட்ரை பண்ணக்கூடாது. அன்டில் உங்களோட ட்ரைனிங் செக்ஷன்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஓகே. யூஸ் பண்ணாத ஒரு நியூ விஷயம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் செக்ஷன்ல யூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. இல்ல அவரு பண்றாங்க இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ட்ரைனிங்ல யூஸ் அப் பண்ணிருப்பாங்க, அவங்களோட பாடி செட் ஆகும். பட் அதே ஃபார்முலா நம்மளோட பாடிக்கு சூட் ஆகுமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். நீங்க என்ன ட்ரெயின் பண்ணிருக்கீங்களோ அதே ஃப்ளோல போங்க. ஸோ உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. தென் பிளான் பண்ணிக்கங்க. இல்ல அந்த மாதிரி பண்ணணும்னா இல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணீங்கன்னா உங்களோட ரெண்ட் பெட்டரா இருக்கும். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ சூப்பர். Good morning. Okay. Good morning. Yes, One yes. question. Actually, சின்போன் பெயின் வருது இல்லையா, அதை எப்படி ரெக்கவர் பண்றது? அதுக்கு என்ன பிரிவென்ஷன் டிப்ஸ் கொடுங்க. ஷின்போன் பெயின் அண்ட் காஃப் பெயின், ஹாம்ஸ்ட்ரிங் பெயின், நீல நம்ம சொல்ல முடியாத இந்த சரௌண்டிங் பெயின்லாம் பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங்கோட நீ ஸ்ட்ரென்தனிங்கோட பெயின் தான் உங்களுக்கு. நீ ஸ்ட்ரென்தனிங்கோட லேக்னால தான் உங்களுக்கு வருது சார். இது எல்லா ரன்னர்ஸ்க்குமே வர்றது. இப்ப எல்லா எலைட் ரன்னர்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒன் பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஷின் போனோ, ஆங்கிள் போனோ, காஃப் இந்த பெயின் எல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஸோ நீங்க அதை ஜாஸ்தி யூஸ்டப் பண்ணுங்க. யூஸ்டப் பண்றதுனால நீங்க அது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு செட் ஆகும். இல்ல எனக்கு அந்த பெயின் ரொம்ப நாளா கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா வில் டூ சம் ஸ்ட்ரென்தனிங், ஸ்பெசிபிக் ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். இந்த பெயின் நீங்க கேட்கற பெயின் காமனான பெயின் தாங்க சார். எவ்வளவு நாளா இருக்குங்க சார் அந்த பெயினிங்க? ஃபர்ஸ்ட் 2 to 3 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ட்ரை டவுன் ஆயிரும். ஆஃப்டர் சம்டைம் வந்து ரேஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அப்படியே டிஸப்பியர் ஆயிரும். ரெகுலர் கிடையாது சார். இது இட்ஸ் ஹேப்பன் ஃபார் எவ்ரிஒன் சார். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அது ஒரு ரன் ஃபியர் வரும்போது சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷின் பெயின், நீ பெயின், ஆங்கிள் பெயின், ஒவ்வொரு பெயின் வரும். பட் நான் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சஜஷன் நான் என்ன சொல்றேன்னா, எனி கைண்ட் ஆஃப் த பெயின் வந்தனா யூ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த பெயின். நீங்க அந்த பெயினை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெயின் ஜாஸ்தியாகிறது மட்டும் தான் உங்களால ஃபீல் பண்ண முடியும். யூ ஷுட் லைக் கன்வே ஃபார் த அதர்ஸ். லைக் நீங்க அந்த பெயின் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க சம் அதர்ஸ் இல்ல மைண்டை நீங்க டைவர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் தெரியவே தெரியாது. இந்த ஃபார்முலா தான் எவ்ரி ப்ரோ அத்லெட் எல்லாம் பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரன்ல நீங்க அப்ளை பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் அந்த ட்ரைனிங் ஷெட்யூல்ஸ்ல அந்த மாதிரி யூஸ் அப் பண்ணி பாருங்க. ஷின் பெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா பிகினிங் எல்லா ஒரு லாங் ரன்னர்ஸ் போகும்போது ஒரு 21 கிலோமீட்டர் போகும்போது எல்லாத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு லோவர் பேக் வரும், இல்ல சிலவங்களுக்கு ஆங்கிள் வரும், ஷின் வரும், சைட் ஆஃப் த நீ என்னடா புது பெயினா இருக்கு அப்படின்னு தெரியும். நீங்க அந்த பெயினுக்குள்ளேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெயின் ஜாஸ்தி தான் ஆகும். நீங்க அந்த பெயினுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணாம ஜஸ்ட் நீங்க ஸ்பீட் வேணா கம்மி பண்ணீங்க, பட் அந்த பெயினோட கான்செப்ட் இல்லாம நீங்க வேற அந்த மைண்ட் கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ரன் பண்ண முடியும். அந்த பெயின் ஒரு சர்டன் கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த பெயின் தெரியாது until you are focusing that pain. Okay. Thank you so much. Super.
ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ண போறோம். அதுக்கு முன்னால ஒரே ஒரு டிப், நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் ஸ்ட்ரென்தனிங் பண்றோம். ஆனா என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் ட்ரை டு 1 more days யுவர் ஓன். நீங்க இன்னொரு நாள் முடி நீங்க ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெண்டு இனியும் பெட்டரா பண்ண முடியும். பேசிக் திங்ஸ் தான், பேசிக் திங்ஸ் மெயினா பார்த்தீங்கன்னா லோவர் பாடி நீங்க அந்த தெரா பேண்ட் வச்சுட்டு பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ் இல்ல புஷ்அப்ஸ் கோர் இப்ப நம்ம பண்ணதே பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட் நீங்க ரிப்பீட் பண்ணாலே உங்களோட ரன் பெட்டரா பண்ண முடியும். ட்ரை டு டூ 1 more times. நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு 1 more time நீங்க ஸ்ட்ரென்தனிங் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகே வில் ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரெச்சஸ். ஒரு ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுனா உங்களுக்கு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஜாயின் வித் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் பாத்தீங்கன்னா கோப்ரா ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பண்ண போறோம். ஃபேசிங் டவுன். கம் ஆன். Try to do everyone for the stretches very must. படுத்துட்டு பாருங்க, just மெதுவா lifting up பண்ணும் shoulders, cobra stretches, holding for 5 seconds. Start with 5 4 3 2 1. Once again all the way go down and coming up 5 4 3 2 1. Okay, first variation முடிஞ்சது. செகண்ட் variation child sit posture. நீ நல்லா வைடா வச்சிட்டு உங்களோட ஹேண்ட் வச்சு ஹிப் நல்லா புஷ் பேக் பண்ணுங்க. ஹோல்ட் ஆன். 5 4 3 2 1. ஒன்ஸ் அகைன் அப்படியே ஹேண்ட் நல்லா ஃப்ரண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் அகைன் புஷிங் பேக். சேம் எக்சர்சைஸ். ஹோல்ட் ஆன். 5 4 3 2 1. அப்படியே டர்ன் பண்ணி படுத்துக்கலாம். அப்படியே டர்ன் பண்ணி படுங்க. ஃபேசிங் அப் பண்ணி படுத்துட்டு உங்களோட லெக் சிங்கிள் லெக் புல்லிங் டுவர்ட் தி செஸ்ட் நல்லா புல் பண்ணுங்க. ஹோல்ட் ஆன். 5 4 3 2 1. அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதர் லெக் சேஞ்ச். ஹோல்ட் ஆன். 5 4 3 2 1. So together both legs pulling towards chest. 5 4 3 2 1. அப்படியே chin tuck பண்ணிட்டு ஸ்லைட்டா ரோல் பண்ணுங்க பாருங்க. 5 4 3 2 1. இதே பொசிஷன்ல பாருங்க. look at my left leg. நான் left leg place பண்ணிட்டு glute stretches னு சொல்றாங்க. left leg place on the right leg, holding the left knee. நல்லா pull பண்றோம் towards the chest. hold on. 5 4 3 2 1. அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். switch to other side. hold on. 5 4 3 2 1. so அதுக்கப்புறம் spine twist. இதே பொசிஷன்ல படுத்துட்டு என்னோட right leg place on the left side, look into right fingers. come on. 5 4 3 2 1. super. அப்படியே சேஞ்ச் பண்ணிங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடுல வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் பாருங்க. 5 4 3 2 1. அதே மாதிரி சைட் பிளாங்க் பொசிஷன் படுத்துட்டு உங்களோட ஆங்கிள் கிராப் பண்ணிட்டு quads up stretches பாருங்க. hold on. 5 4 3 2 1. அப்படியே டர்ன் பண்ணிட்டு ஆப்போசிட் லெக்ஸ் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணீங்க. டர்ன் and just grab the other side of the ankle. hold on. 5 4 3 2 1. okay, followed by the mountain. chin நல்லா டக் பண்ணிட்டு பாருங்க. hip இந்த மாதிரி chin நல்லா டக் பண்ணிட்டு உங்களோட ஹீல்ஸ் நல்லா ஃப்ளோர்ல பிரஸ் பண்ணிக்கலாம். simultaneously push the hips up பண்ணிங்க. நல்லா hips up பண்ணிங்க. 5 4 3 2 1. சூப்பர். அப்படியே ஸ்டாண்டிங். அப்படியே ஜஸ்ட் எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஹேண்ட் வந்து அப்படியே டோல டெஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் ஒன் மேல அப்படியே வந்து டெஸ்ட் பண்ணுங்க. ஹோல்ட் ஆன். 5 4 3 2 1. கிரேட். சூப்பர். ஓகே, so everyone come to just closer. உங்களோட கேமரா முன்னால வந்துருங்க. ஒரு போட்டோஸ் மட்டும் எடுத்துடலாம். ஓகே, கேமரா முன்னால வந்து just everybody just switch on your video photos, like ஒரு photos மட்டும் எடுத்துக்கலாம். great. close. okay, show me some thumbs up. great. super team. great. so thank you for joining a wonderful section. okay, great. இந்த ரொட்டீன் பாத்தீங்கன்னா again once again இந்த வீக்ல இல்லனா அப்கமிங் வீக்ல till to Monday to Wednesday குள்ள again ஒரு one dayல பண்ண முடிச்சிட்டா it's well and good. okay team. okay, so thank you for the wonderful section. good day team. see you on the next
Thursday. Thank you. Good day. Good day. Good day. Thank you, Bye. Anna. Bye. Thank you. Bye. 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 Thank you. Thank you.